அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோப் அகாடமி கிருஷ்ணன். வெரி குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். என்ன பண்ணுறீங்க? நல்லபடியாக படிச்சுட்ருக்கீங்களா? ஓகே, மே 5ஆம் தேதியிலிருந்து நமக்கு ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகுது. அந்த 50 நாள் பிளான் அப்படிங்கிற அந்த ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ரிவிஷனுக்கான ஸ்டடி பிளான் எல்லாமே நான் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்மிங் சண்டே உங்களுக்கு அந்த 50 நாள் பிளானோட 10 நாள், அதாவது உயிர்நாடி 1 நம்ம கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா? அந்த உயிர்நாடி 1க்கு அந்த 10 நாள் டே வைஸ் பிளான் என்ன அப்படிங்கிறது நான் பிஃபோராகவே நான் கொடுக்க போகிறேன். அதாவது கம்மிங் சண்டேவே நான் உங்களுக்கு அதை கொடுக்க போகிறேன். ஏன்னா நீங்கள் மே 5ஆம் தேதி பயணிக்கும்போது எந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பயணிக்க போகிறோம் அப்படிங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த 10 நாளுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் அடுத்த 10 நாள் அடுத்த 10 நாள் அடுத்த 10 நாள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அப்போ அந்த 10 நாள் டே வைஸ், ஓகேங்களா, நல்லா கேட்டுங்க, டே வைஸ் நான் எப்படி கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு அந்த கம்மிங் சண்டேவே நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா? நீங்கள் இப்போ இந்த ஏப்ரல் மந்த்து நீங்கள் எதெல்லாம் நீங்கள் பாடங்கள் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கோ, எதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் முக்கியமான பாடங்கள், நான் அந்த டாப் 50 லெசன்ஸ் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? அதில் படிக்க வேண்டிய லெசன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா படிங்க. ஓகேங்களா? எதெல்லாம் முடிக்க வேண்டியது இருக்கோ முடிங்க. ஆனால் மே 5ஆம் தேதியிலிருந்து நம்ம பயணிக்கக்கூடிய அந்த 10 நாள் பயணம் அப்படிங்கிறது டே 1 என்ன படிப்பீங்க, டே 2 என்ன படிப்பீங்க அப்படிங்கிறது தமிழாக இருக்கட்டும், ஜிகேவாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் என்னென்ன நீங்கள் படிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓவர்வியூ, ஓகேங்களா, நம்ம கொடுத்துருவோம். ஏன்னா அந்த டே வைஸ் பிளான் அப்படி இருந்துச்சுன்னா கரெக்டாக அந்த 10 நாள் நீங்களே பிளான் பண்ணி நீங்கள் படிச்சிடுவீங்க. இல்லைன்னா என்ன ஆகுன்னா, இந்த முதல் நாள் என்ன படிக்கணும், 2ஆவது நாள் என்ன படிக்கணும், அது யோசிக்கிறதுக்கே டைம் ஆகிடும். அப்போ அந்த பிளானை போட்டு கொடுத்துட்டுனா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிப்பீங்க. ஓகே, முதல் நாள் நம்ம இதை முடிச்சிடணும், 2ஆவது நாள் நம்ம இதை முடிச்சிடணும், 3ஆவது நாள் நம்ம இதை முடிச்சிடணும் அப்படின்ட்டு நீங்களே ஒரு பிளான் போட்டுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த 50 நாள் பிளானில் 5 ஒரு ஃபுல் டெஸ்ட்டாக நடக்கும். மொத 10 நாளுக்கு ஒரு டெஸ்ட்டு, அடுத்த 10 நாளுக்கு ஒரு டெஸ்ட்டு, அடுத்த 10 நாளுக்கு ஒரு டெஸ்ட்டுன்ட்டு மொத்தம் 10 நாளுக்கு 5 டெஸ்ட்டு நடக்கும். புரியுதுங்களா? இந்த 5 டெஸ்ட்டுமே கம்பல்சரி எல்லாருமே நல்ல மார்க் எடுத்து உங்களுடைய எபிலிட்டி நீங்கள் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படிங்க. கொஸ்டின்ஸ் பை லாங்குவேஜில் தான் இருக்கும். அதாவது கொஸ்டின்ஸ் தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும், பை லாங்குவேஜில் தான் இருக்கும். ஸோ யாரெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிங்க. இது யூடியூப் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, நம்ம பேட்ச் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, இந்த 5 டெஸ்ட்டு ஒரு ஃபுல் டெஸ்ட் மாதிரி எடுத்துக்கங்க. ஏன்னா இந்த ரிவிஷன் டெஸ்ட்டில் நீங்கள் பக்காவாக அந்த யூனிட் வைஸ் ரிவிஷன் அப்படிங்கிறது தமிழாக இருக்கட்டும், ஜிகேவாக இருக்கட்டும், அந்த யூனிட் வைஸ் ரிவிஷனை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, பக்காவாக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, ஓவரால் ரிவிஷன் பண்ணுவீங்கள கடைசி 2 வாரங்கள், அதில் ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இது ஏன்னா பிஃபோராகவே நான் உங்களுக்கு அந்த டே வைஸ் பிளான், அதை 10 நாள் ஜிகே பொறுத்த வரைக்கும் பாலிட்டியும், தமிழை பொறுத்த வரைக்கும் யூனிட் 1, ஓகேங்களா, யூனிட் 1, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லைவ் கிளாஸ், ஓகேங்களா. ஸோ இது ஏன் நான் முன்னாடி பிஃபோராகவே நான் கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்கள் ஓகே இது ஈஸியாக முடிச்சிடலாம், ஓகே இவ்வளோ தானே, அப்போ இந்த 10 நாள் இப்படி பண்ணால் ஈஸியாக முடிச்சிடலான்ட்டு ஒரு ப்ரீ பிளான்டாக நீங்கள் பண்ணிப்பீங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன மெட்டீரியல் நாங்கள் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அந்த டே 1க்கு என்ன தேவை, 2க்கு என்ன தேவை, 3க்கு என்ன தேவைன்ட்டு நாங்கள் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவோம். நீங்கள் அங்கே வரும்போது எல்லாமே பக்காவாக உங்களுக்கு ரெடியாக இருக்கும். நீங்கள் அந்தந்த நாள் படிக்க போகிறீங்க, அந்த நாளுக்கு உண்டான சின்ன சின்ன டெஸ்ட்டு எழுத போகிறீங்க. அந்த 10 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபுல் டெஸ்ட்டு கம்பல்சரி OMR டெஸ்ட் தான் எல்லாருமே எழுதணும். அந்த டெஸ்ட்டு ஒரு ஒரிஜினல் டெஸ்ட்டு மாதிரி நீங்கள் கண்டக்ட் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 50 நாள் பிளான் நான் ஃபாலோ பண்ணி படிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? இல்லை நீங்கள் ஓனாக படிச்சுக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. இல்லை இந்த 50 நாள் பிளான் நான் ஃபாலோ பண்ணி ரிவிஷனுக்கு நான் ஆல்ரெடி படித்தது, இந்த படிக்காது எல்லாத்தையும் சேர்த்து இதெல்லாம் படிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் தாராளமாக படிக்கலாம். இந்த 50 நாள் உங்களுக்கு 5 ஃபுல் டெஸ்ட்டு கம்பல்சரி நடக்கும். 10 நாள் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் தயாராகிங்க. மே 5ஆம் தேதியிலிருந்து ஜூன் 28ஆம் தேதி வரைக்கும். ஆல்ரெடி நம்ம அந்த டெலகிராம் லிங்க்கும் நம்ம கொடுத்துட்டோம். ரிவிஷன் பேட்சுக்குன்னே நம்ம செப்பரேட்டாக ஒரு டெலகிராமும் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அது கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. அதில் தான் நம்ம எல்லாமே ஒரு சில விஷயங்கள் எல்லாமே அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம அதில் ப்ரொவைட் பண்ணுவோம். காமன் டெலகிராம் சேனல்லையும் ப்ரொவைட் பண்ணுவோம், அதுலேயும் சென்ட் பண்ணுவோம். உங்களுக்கு எதில் ஈஸியாக நீங்கள் எடுத்து ஃபாலோ பண்ணிக்க முடியுமோ ஃபாலோ பண்ணிங்க. சரிங்களா? டெஸ்ட் மெத்தட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பைலாங்குல தான் நடக்கும், OMR சீட்டில் தான் டெஸ்ட் நடக்கும். ஓகேங்களா? இந்த 5 டெஸ்ட்டில் உங்களோட எபிலிட்டி காட்டுங்க, உங்கள் பெஸ்ட்டை கொடுங்க. இதில் ரேங்க் ரிப்போர்ட், இந்த 5க்குமே ரேங்க் ரிப்போர்ட் கம்பல்சரி நான் கொடுப்பேன். இந்த 5லையுமே உங்கள் பெஸ்ட்டு நீங்கள் கொடுங்க. ஓகேங்களா? அதாவது ஃபுல் மார்க் எடுக்கணும்னு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அதில் ஏதாவது ஒரு டெஸ்ட்டில் நீங்கள் நல்ல மார்க் எடுத்துட்டாலே நீங்கள் அதுக்கு தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரிஜினல் எக்ஸாமுக்கு தயாராகிட்டிங்கன்னு அர்த்தம். ஸோ உங்களோட எபிலிட்டி, ஏன்னா இது ஓவரால் ஒருங்கிணைச்சு நீங்கள் படிக்கிறதுனால இந்த இடத்துல தான் நீங்கள் உங்களோட எபிலிட்டி நீங்கள் காட்டணும், உங்கள் பெஸ்ட்டை நீங்கள் காட்டணும்.
ஒரு மினிமம் மார்க் தாண்டிட்டாலே உங்களுக்கு ஒரு ஹோப் வந்துடும். ஓகே, நம்ம ஓரளவு வந்து கடந்து வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு அந்த டே வைஸ் பிளான் அந்த 10 நாளுக்கு மட்டும் ஓகேங்களா. அடுத்த 10 நாளுக்கு வந்து நான் உங்களுக்கு அந்த அப்பப்போ வந்து நான் வந்து கொடுப்பேன். 10 நாள் நம்ம இனிஷியலாக கொடுக்கறதுக்கு ரீசன் மே 5 நுழையும் போது உங்களுக்கு ஒரு ஐடியாவோடவே நுழைவீங்க, அதுக்காக தான். ஓகேங்களா. நான் கம்மிங் சண்டே வந்து உங்களுக்கு இது வந்து நான் ஒரு வீடியோவில் ஜென்ரல் லைவாகவே வந்தே நான் கொடுக்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன் நான். ஓகேங்களா. ஒரு டிஜிட்டல் போர்டில் வந்து கிளியராக சொல்லி உங்களுக்கு பக்காவாக நான் கொடுத்துட்டேன்னா நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. அந்த ஏப்ரல் 2 வரைக்கும் நம்ம என்னெல்லாம் படிக்கணும், அதுக்கப்புறம் மே 5 அப்புறம் நம்ம அந்த டே வைஸ் பிளான் எப்படிலாம் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ஐடியா பண்ணிப்பீங்க முன்னாடியே. ஓகேங்களா. அதுக்காக தான் நான் முன்னாடியே கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி மேக்ஸுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் 625 சம்மு, ஒரு நாள் டு ஒரு நாள் 25 கொஸ்டினாக லைவ் அப்படிங்கிறது. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி படிக்கலாம். ஓகே, இந்த இடம் நீங்கள் வந்து அடித்து நான் சொல்கிறேன், இந்த 50 நாள் பிளான் ஃபாலோ பண்ணுறவங்க பக்காவாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நல்ல மார்க் எடுத்தே பாஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எப்படின்னு யோசித்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. சரிங்களா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த அந்த ஏப்ரல் 2 வரைக்கும் எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்பப்போ ஒரு மோட்டிவேஷன், இந்த 50 நாள் பிளான்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் இதுதான் கொடுத்துட்ருப்போம். ஏன்னா நாங்கள் அதுக்கு நாங்கள் ரெடி பண்ணணும். அதனால் நீங்கள் உங்களுக்கு டாப் 50 லெசன்ஸோடது நான் கொடுத்துருக்கேன். 5 ஸ்டார் லெசன்ஸோட லிஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன். அதுக்கான மெட்டீரியல் PDF நான் குரூப்பில் அனுப்பிச்சிருக்கேன். அதெல்லாம் கோத்ரூ பண்ணி படிச்சுட்டே வாங்க. ஓகேங்களா. அந்த மே 5 ரெடி ஆகிக்குங்க. கிளியராக புரிஞ்சுங்களா? ஓகே, வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்த தகவல் அடுத்த இதில் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இதுக்கு ஷோபா அகாடமி கோகிருஷ்ணன். தேங்க்யூ.